இங்க ஒரு பணக்காரன் 40 வருஷத்துக்கு தன்னைத்தானே ஒரு கிரையோஜெனிக் பாடுக்குள்ள அடைச்சுக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு நோய் இருக்கும், அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவான். அப்போ அவனை முதல் டைம் எழுப்புறப்ப 5 வயசா இருந்த அவன் பையன் ஒரு அடல்ட்டாவே மாறி இருப்பான். கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிருக்கும். இருந்தாலும் அந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அதை கேட்டதுமே அவன் எரிச்சலாயிரான். ஏன்னா அவனை 4 டைம் மட்டும்தான் எழுப்ப முடியும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் பையன் அவன் கல்யாணத்துக்காக தான் அவனை எழுப்பியிருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே அலாரம் அடிக்க அவன் மறுபடியும் பாடுள்ளேயே போயிடுறான். அவனை 10 வருஷம் கழிச்சு எழுப்புறாங்க. ஆனா இந்த டைம் அவன் பையனுக்கு பதிலா அவன் மருமக வந்திருக்கா. என்ன அவன் பையனு பொய்யா ஃப்ரேம் பண்ணி அவன் கூட இருந்தவங்க ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. சோ அவனை வெளியே கொண்டு வரதுக்காக தான் அவன் மருமக அவனை எழுப்பியிருப்பா. அதுக்கப்புறமா 3வது டைம் அவனை எழுப்புறப்ப அந்த மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை கேட்டதுமே அவன் ஹாப்பி ஆயிடுறான். இருந்தாலும் அது ட்ரையல்ல தான் இருக்கும். அதை யூஸ் பண்றதுக்கு 6 வருஷங்கள் ஆகுன்னு தெரிஞ்சதும் அவன் மறுபடியும் தூங்குறதுக்கு போறான். அப்போ அவன் பையன் அவனுக்கு பர்த்டேன்னு சொல்லி அவனை இன்வைட் பண்றான். அவனும் வேண்டாம் வெறுப்பா வர்றதுக்கு ஒத்துக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவன் வாழ்றதுக்காக அவன் பையனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அவன் மிஸ் பண்ணிருப்பான். அதே நேரத்துல அவன் திங்ஸ்ல இருந்து அவனுக்கு ஒரு மாத்திரை கிடைக்குது. அதை பார்த்ததுமே அவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு இருக்க அதே நோய் அவன் பையனுக்கும் வந்திருக்கும். சோ அவன் பையன் பர்த்டேக்காக அவனை எழுப்பி இருக்க மாட்டான். கடைசியா ஒரு டைம் அவன் கூட இருக்கிறதுக்காக தான் அவனை வர வச்சிருப்பான். இது தெரிஞ்சதுமே உடஞ்சு போன அந்த பணக்காரன் அவன் கிட்ட இருந்த கடைசி வாய்ப்பை அவன் பையன் கிட்ட கொடுத்துட்டு இறந்து போயிடுறான்.